ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்னாசி பழம் கேசரி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு அன்னாசி பழத்தை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், குட்டி குட்டியாக அரிஞ்சு. அப்புறமேட்டு இது வந்து ஒரு கப்பு ரவை இருந்தால் தான் கேசரி செய்ய முடியும். அப்புறம் இது வந்து ஒரு கப்பு சர்க்கரையும் ஏலக்காயும் மிக்சியில் நுணுக்கி வச்சுட்டேன். அப்புறம் முந்திரி, திராட்சை, அப்புறம் வந்து கேசரி பவுடரு கலருக்காக வேண்டி. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வந்து வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். சாப்பிட்றதுக்காக நான் அன்னாசி பழம் வாங்கிட்டு வந்தேன். அன்னாசி பழம் வந்து குழந்தைங்க சாப்பிடவே இல்லை. பெரியவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால சாப்பிடவே இல்லை. அதனால் வந்து கேசரி செஞ்சு பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். எப்படி வருதுன்னு தெரியல. கருக்காமல் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். கருத்தா நல்லா டேஸ்ட் நல்லா வராது. அதனால் கருக்காமல் வறுத்துக்கணும். ஆடி ரொம்ப காற்று அடிக்கிறதுனால அடுப்பு எரிய மாட்டேங்குது. அடுப்பு அமிஞ்சு போகுது. 2 நாளாக தான் காற்று பயங்கரமாக பருன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது காற்று. சாப்பாடு செஞ்சு எடுத்து வைக்கிறதுக்கு போதும் ஆகிடுது. அவ்வளோ காற்று அடிக்குது. முந்திரி திராட்சையை வறுத்தாச்சு. அடுத்தது ரவை. நெக்ஸ்ட் வந்து ரவையை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துடணும். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இதுக்கு மேலே விட்டா தீஞ்சு போயிடும். இன்னொரு பிளேட்டில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அன்னாசி பழத்தை அரைச்சிருந்தோம் இல்லைங்களா, அது தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இல்லைன்னா ரொம்ப கேசரி பதமே வராது. அதனால் நான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றாமே அரைச்சிட்டேன். அன்னாசி பழத்தை அரைச்சதை இதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் லைட்டாக கேசரி பவுடர் போட்டுக்கலாம். கேசரி பவுடர் போதும். கேசரி பவுடர் போட்டாச்சு. தண்ணி இதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா ரொம்ப பாயசமே ஆயிடும். நல்லா வெட்டி பதம் வர வரைக்கும் நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் கலரிட்டே இருக்கணும். ஆட்டம் இல்லை, அப்படி ஆட்டுற இப்போ நல்லா நல்ல ஆனால் வந்து சர்க்கரை ரொம்ப கரையில் கொஞ்சம் இருந்தால் சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சிடும். சர்க்கரை கரைஞ்சோடனே நம்ம ரவையை வந்து சேர்த்துக்கலாம். இது மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா ரொம்ப கொலன்னு ஆயிரும். நல்லா கொதிச்சு வந்தோடனே ரவையை சேர்த்துனோம்னா கேசரி வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து இந்த பதத்தில் வந்து நம்ம வந்து ரவையை சேர்க்க போகிறோம். இந்த பதத்தில் வந்து நம்ம ரவையை சேர்த்து கேசரி செஞ்சிடும். இது நல்லா குப்புன்னு வெந்துடும். ஃபைனலாக வந்து முந்திரி திராட்சை கொடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி மட்டும் விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி பத்தலை, அதனால் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். அப்படியே வந்து சிம்மில் வச்சு வேகட்டும்.
ஸோ நீங்கள் கழுவ சர்க்கரை போட்டாச்சு. நான் அப்போவே வந்து சர்க்கரையை பொடி பண்ணி போட்டேன். லைட்டாக பார்த்தாத மாதிரி தெரியுது. அதனால் இப்போ கொஞ்சம் கலந்துருக்கேன் நான் சர்க்கரையை. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அப்போ தான் வந்து வேகும் ரவை. வந்து ஒட்டிடலாம். ரெடி ஆகிடுச்சு கேசரி. நல்லா பொது தண்ணி ஊற்றி கலருன்னு பார்த்தாலே தெரியுது. கேசரி நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேசரி உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டிஷ்ஷை வந்து டைம் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள்.